தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னு கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. இதேவேளை இலங்கையின் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இடக்கிடை கடும் காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறு தென்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மன்னாரிலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக பொத்துவில் வரையான தெற்கு மற்றும் மேற்கு கடல் பிரதேசங்களிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை வரையான வடகிழக்கு கடற்பிரதேசத்திலும் அவ்வப்போது காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். மேல் தென் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் தொடர்ந்தும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் நிலவுகின்றன. இதேவேளை நாட்டை ஊடறுத்து கடும் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மலையகத்தின் மேற்கு சரிவு பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கடந்த சில தினங்களாக நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் கடும் மழையினால் சில நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. காசல்ரி நீர்த்தக்கத்தின் அவசர வான்கதவு இன்றும் திறக்கப்பட்டதுடன் கடந்த 12ஆம் தேதி முதல் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விக்டோரியா நீர்த்தக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.